இந்த நாடு ஏன் தனக்கென்று ஒரு விமான சேவையை வைத்துக் கொள்வதற்கு வக்கில்லாமல் போன நாடா இருந்தது. ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது டாடா நிறுவனம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கு பிற்பாடு அது அரசுக்கு சொந்தமாக இருந்தது. இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எல்லாம். திடீர்னு தனியார்களுக்கு வானத்தினுடைய வெளியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விற்றீங்க. விற்றதுக்கு பிற்பாடு அத்தனை நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு தொடங்கினான். சாதாரண சாமானியன் பறக்க ஆரம்பித்தான். விமான பயணம் என்பது கனவு என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு ஒரு சாதாரண சாமானியன் விமானம் ஏறி இறங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு எளிதான செய்தி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற இடத்துல இந்த அரசுக்கு வருவாயை கொட்டி கொடுக்கின்ற ஒரு துறையை நீங்க ஏன் எப்போதுமே தனியார் கைகளில் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி எனக்கு எப்போ உண்டு. இப்ப இந்த விமான சேவையெல்லாம் இருக்கு பாருங்க, இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு துறை, ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு துறை. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு? மதுரை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, திருச்சி வந்துருச்சு, சென்னை வந்துருச்சு. 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்மகிட்ட இருக்கு. கொழும்புக்கு ஃப்ளைட் போகுது, பினாங்குக்கு போகுது, மலேசியாவுக்கு போகுது, சிங்கப்பூர் போகுது, இந்த பக்கம் துபாய் பக்கம்லாம் போகுது. பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலேருந்தே போகுது. இப்போ இது எனக்கு தோன்றின ஒரு சிந்தனை, எனக்கு தோன்றது நான் சொல்றேன். இந்த மாதிரி தனியார்களுக்கு இதை கொடுத்துட்டு அவங்க ஒரு சீட்டை பிரித்து விற்கிறது, காலை விற்கிறது, கையை விற்கிறது, சாஞ்சி உட்காரதுக்கு ஒரு காசு, நேராக உட்காரதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு இருக்க நேரத்தில் மாநில அரசுகள் ஒன்றிய அரசினுடைய அனுமதியோடு ஏன் விமான சேவையை தொடங்கக்கூடாது? இப்ப தமிழ்நாடு அரசு ஏன் ஒரு விமான சேவை நிறுவனத்தை தொடங்கக்கூடாது? ஒரு கலாநிதி மாறன் ஒன்று ஆரம்பிச்சாரு, அது கொடுத்துட்டு வந்துட்டாரு, ஸ்பைஸ் ஜெட். அந்த மாதிரி நான் பார்க்கல. உதாரணமாக வளர்ந்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, இவங்க எல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் போட்டு ஒன்றிய அரசுகிட்ட அனுமதி வாங்கி ஒரு விமான சேவையை நடத்துகின்ற பொழுது அதை அரசாங்கமே நடத்தலாம். அந்த துறை, பாதுகாப்பு எல்லாமே ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது. ஆனால் விமானம் நடத்துகின்ற நிறுவனத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகள் முன்வருவதில் தவறில்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவ்வளோ லாபம் வர்ற ஒரு துறை. நீங்க விமானங்களை போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த விமானங்களை நீங்க வாடகைக்கு எடுத்துக்கலாம். நம்ம மதுரையிலிருந்து கூட ஒரு நிறுவனம் தொடங்கி நடத்தினாங்க, தனியார். அவங்க நஷ்டமாயிடுச்சு, விட்டுட்டாங்க. அதே போல பல பேர் முயற்சி பண்ணி விட்டதை மாநில அரசுகள், 2-3 மாநில அரசுகள் ஒன்றாக சேர்ந்து விமான நிறுவனங்களை தொடங்கலாம். ஒன்றிய அரசுக்கு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெவென்யூ மாநிலத்துக்கு போகும்.